SK23 டீசர் புஷ்பா 2 அடுத்த சாதனை பாலிவுட்ல இன்ட்ரோடியூஸ் ஆக போற சந்தோஷ் நாராயணன். இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. RRR KGF 2 வசூல முறியடிச்சு புஷ்பா 2 மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு. நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்புல பெரிய எதிர்பார்ப்போட வெளியான புஷ்பா 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகி 12 நாள்ல 1400 கோடி வசூல் பண்ணி சில பிரம்மாண்ட படங்களோட வசூல முறியடிச்சிருக்கு. 1360 கோடி வசூல் பண்ண RRR படத்தையும் 1250 கோடி வசூல் பண்ண KGF 2 படத்தையும் முறியடிச்சு அதிகம் வசூல் பண்ண படங்கள் பட்டியல்ல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு புஷ்பா 2. முதல் இடத்துல 2000 கோடி வசூல் பண்ண தங்கல் படமும், இரண்டாவது இடத்துல 1850 கோடி வசூல் பண்ண பாகுபலி படமும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அமரன் படத்துக்கு அப்புறம் நடிகர் சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தன்னோட 23வது படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல துப்பாக்கி படத்தோட வில்லன் வித்யுத் ஜமால், பிஜு மேனன் இவர் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா இந்த படத்துல ருக்மிணி நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசர் 2025 பொங்கலுக்கு வெளியாகும்னு தகவல் வெளியாகி இருக்கு. சிவகார்த்திகேயனோட 25வது படத்துக்கான பூஜை சமீபத்தில் நடந்து முடிஞ்சது குறிப்பிடத்தக்கது. விடாமுயற்சி படத்தோட சாங் ஷூட்டிங்க படக்குழு ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில படத்தோட சாங் ஷூட்டிங் இப்ப பரபரப்பா நடந்துட்டு வருது. இந்த நிலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித்தும் த்ரிஷாவும் இருக்கிற போட்டோவை படக்குழு ஷேர் பண்ணிருக்காங்க. கார் ரேஸ் பயிற்சிகள்ல கலந்துக்கிறதோட ரீசெண்டா குட் பேட் அக்லி ஷூட்டிங்கையும் முடிச்ச அஜித் குமார் உடனே விடாமுயற்சி ஷூட்டிங்க கலந்துகிட்டது ரசிகர்கள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. பாலிவுட் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. சல்மான் கான் நடிப்புல உருவாக்கிட்டு வர்ற படம் சிக்கந்தர். இந்த படத்தை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்றாரு. படத்துல சல்மான் கான் கூட ராஷ்மிகா மந்தனா, சுனில் ஷெட்டி, காஜல் அகர்வால், சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. ஒரு ஆக்ஷன் படமா உருவாக்கிட்டு வர இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே அனிருத் பேன் இண்டியன் மியூசிக் டைரக்டரா வலம் வந்துட்டு இருக்கிற நிலையில அடுத்ததா சந்தோஷ் நாராயணனும் ஒரு ரவுண்டு வருவாருன்னு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி, நித்யாமேனன் நடிப்புல உருவாக்கிட்டு வர படம் காதலிக்கு நேரமில்லை. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் பத்தின அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட 2வது பாடலான லாவெண்டர் நிறமேன்ற பாடல் டிசம்பர் 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தோட முதல் பாடலான இழுக்குதடி பாடல் பயங்கர ஹிட் ஆயிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் சிதம்பரம் இப்போ பாலிவுட்ல படம் ஒன்று டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2024 பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பயங்கர ஹிட் படமா அமைஞ்சது. தமிழ்ல மட்டுமே இந்த படம் 60 கோடிக்கு மேல வசூல் பண்ணி உலகளவுல 225 கோடி வசூல் பண்ணி மலையாள இண்டஸ்ட்ரியோட அதிகம் வசூல் பண்ண படமா சாதனை படைச்சிருந்துச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட டைரக்டர் சிதம்பரம் ஹிந்தியில அனில் கபூரை ஹீரோவா வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.